ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜானு. என்னோட தங்கச்சிக்கு பிறந்த நாள். அதுக்கு நான் இந்த ப்ரௌனி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த நேம் எழுதுறதுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் உள்ள பேலன்ஸ் கணேஷ் இருந்தது. அதை வச்சு தான் நான் இந்த ஜானுங்கிற அந்த நேமும் கூட நான் எழுதியிருந்தேன். சைடில் உள்ள வளைவு உள்ள அந்த டெக்கரேஷனும் நான் அதை தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ரெடி பண்ணலை. ப்ரௌனி மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு அந்த டார்க் கலரை யூஸ் பண்ணி பண்ணதுனால நேம் கொஞ்சம் நமக்கு எடுப்பாக இல்லை, அதே கலரில் இருக்குது. இந்த ப்ரௌனிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க, நான் இதை எவ்வளோ சிம்பிளாகவும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ நிறைய வீடியோவில் மோல்டில் எப்படி பேப்பர் போடுறதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது அடுப்பு தோசை கல்லர் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, சாக்லேட்டு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்டை நம்ம டபுள் பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெந்நீர் கொதிக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் எல்லா பொருட்களுமே இருக்குது. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ டார்க் காம்பவுண்டு நான் 130 கிராமும், மில்க் காம்பவுண்டு நான் 60 கிராமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணிடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நான் இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் டார்க் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனி ரொம்ப டார்க்காக இருக்கும், கருப்பு கலரில் ப்ரௌனி தெரியும், அதனால தான். இப்போ நம்ம பட்டரையும் இதையும் நம்ம அந்த இதில் எடுத்து வச்சு பாருங்கள், எவ்வளோ ஷைனியாக அது நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மாவு எடுத்துடலாம். 60 கிராம் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். நம்ம அளந்து எடுக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்துட்டோன்னா நம்ம ப்ரௌனி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அடுத்தது இப்போ நம்ம சுகர் எடுக்க போகிறோம். நான் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் 50 கிராம், ப்ரௌன் சுகர் 60 கிராம். இதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரெண்டு சேர்த்து செய்யும்போது அதனுடைய சுவை நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதனால் இது ரெண்டும் பாதிக்கு பாதி கூட போடலாம், சமமான அளவில் கூட பிரித்து போடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பவுடர் பண்ணி போடும் பொழுது நம்ம முட்டைக்கலவையில் நம்ம இதை கலந்துக்கும்போது அது சீக்கிரமாக கரைகிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதனால தான் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நான் நல்ல பெரிய சைஸ் முட்டையாக நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கிடலாம். நான் இதில் 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையும் இந்த சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எசன்ஸ் ஒரு ஸ்மெல்லுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்தாலும் கூட பரவாயில்ல. அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த எசன்ஸ் சேர்த்துருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி கரெக்டாக வந்தால் தான் நமக்கு ப்ரௌனி சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ப்ரௌனி கேக்கு போல் ஹார்டாகிடும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் அந்த எக்கோடு சேர்த்துக்கிடணும். ஆறாமல் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா எக்கு திரியாக ஆகிடும். அதனால் நல்லா ஆறின பிறகு இந்த காம்பவுண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை இந்த முட்டை கலவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவில் நான் 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மாவை நீங்கள் சலித்து எடுத்துக்கிடணும். நான் அடுத்தாப்புல நான் எக்லெஸ் ப்ரௌனியும் நான் போடுவேன். நான் அது ஏற்கனவே வீடியோ ரெடியாக தான் இருக்குது, நான் அதையும் பாருங்கள். இப்போ நான் எக்கு சேர்த்து இந்த ப்ரௌனி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவளுடைய பர்த்டேக்காக என்னுடைய ப்ரௌனி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் மாவு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இப்போ கலந்துக்கிடணும்.
ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து மாவை வந்து கலந்துடக்கூடாது. அப்போ நம்ம அது இந்த முட்டையில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிடும். அப்போ வந்து கேக்கு ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜியாக வரணும் இல்லையா? இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து மோல்டில் சேர்த்துக்கலாம். இது போல் ரிப்பன் போல் மடக்கி மடக்கி வரணும் மாவு. நம்ம 2 சாக்லேட் கலரும் நம்ம மில்க் சாக்லேட்டும் இதில் கலந்துமே நமக்கு ப்ரௌனி வந்து எவ்வளோ டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா? இதில் நம்ம தனியாக நம்ம டார்க் காம்பவுண்டு மட்டும் நம்ம கலந்தோன்னா ரொம்ப கருப்பாக தெரியும் அந்த இது. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அது தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டூத் பிக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிருக்கேங்க. ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மேலே உருண்டையாக நிற்கி பார்த்தீங்களா? அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விடுறதுக்காக இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது மேலும் நம்ம வெந்து பார்க்கும்போது நல்ல க்ரிங்கிளாக நல்லா வரும் ப்ரௌனியில். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ப்ரௌனி வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து மேலே நீங்கள் நட்ஸ் எதுவும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாக்லேட்டு இந்த டார்க் காம்பவுண்டும் மில்க் காம்பவுண்டு இது 2யுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கல்லில் இந்த ப்ரௌனி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் கடாயில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 40 டு இல்லைன்னா 45 to 50 நிமிஷங்கிட்ட ஆகும். அது அந்த நம்மளுடைய அடுப்போட இதை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஊடையில் ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30 நிமிஷம் ஆகும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி இருக்கும். நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம மேலே இந்த சாக்லேட்லாம் வச்சோம் இல்லையா? அதுதான் இது. அதுக்குள்ளே மாவு ப்ரௌனிக்குள்ளே அப்படியே அடங்கி பார்க்குறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நான் இதில் நேம் எழுதும்போது வீடியோ வந்து நான் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், தவறிடுச்சு. அதனால் நான் இப்போ இந்த சைடில் உள்ளதை மட்டும் நான் போடுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மெஷர்மெண்ட்டெல்லாம் இதே அளவு தான். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.